பூசம் குறிப்பாக தை மாதம் வரக்கூடிய பூசத்துக்கு என்ன சார் விசேஷம்? தைப்பூசத்துக்கு உண்டான மகிமைகள் என்ன? தைப்பூசம் 8ஆம் நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம், 8வது நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம். அது மட்டும் இல்லாத இந்த பூச நட்சத்திரம் எந்த ராசியில் விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக ராசின்னு சொல்லலாம். இந்த கடக ராசியில் 8ஆவது நட்சத்திரம் 4ஆவது ராசி, கால புருஷ தத்துவத்தின் பிரகாரம் 4ஆம் இடம் அப்படிங்கிறது இடம், மாத்ருபாவம்னு சொல்கிறது. சந்திரன் அதிபதி, அது மாத்ருகாரகன்னு சொல்கிறது. அதே மாதிரி பூச நட்சத்திரம் நம்ம எப்போ கலங்குவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்பை பாதிக்கும் பொழுது கூட தைரியமாக ஏதோ ஒரு வகையில் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். மனசு மட்டும் பாதிச்சிருச்சுன்னா அவங்கள திருப்பி ரெட்ரைவ் பண்ணி கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். நீங்கள் உடம்பை பாதித்தா கூட, இப்போ கையில் ஒரு சின்ன பாதிப்பு இருக்குது, பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியம் வரும், மனசு தைரியமாக இருக்கும். மனசு பாதிச்சிருச்சுன்னா அவங்களுக்கு தைரியம் கெட்டுப்படும். அவங்களுக்கு அவங்கள ரிட்ரைவ் பண்ணி கொண்டு வரது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அவங்க ஏன் தானாக பேசுகிறாங்க? மனநோயாக இருக்காங்க. ஏன் ரொம்ப எங்கேயோ பார்த்துட்டு இருக்காங்க, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, டிப்ரெஷனில் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் இன்றைக்கி டிப்ரெஷன் ஆகிறாங்க. படிக்கிற குழந்தைக்கு டிப்ரெஷன், படிக்கிற குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, படிப்பு, அம்மா அப்பாவுக்கு குழந்தை படிக்கலைன்னு ஸ்ட்ரெஸ்ஸு, கணவன் மனைவிக்குள்ளே ஸ்ட்ரெஸ்ஸு, கல்யாணம் ஆகலைன்னு ஸ்ட்ரெஸ்ஸு, வேலை கிடைக்கலன்னு ஸ்ட்ரெஸ்ஸு, கிடைச்ச வேலையில் பிரச்சனைன்னு ஸ்ட்ரெஸ்ஸு, சம்பளம் சரியா இல்லைன்னு ஸ்ட்ரெஸ்ஸு, வேலை நிறையா இருக்குன்னு ஸ்ட்ரெஸ்ஸு. ஒரே இடத்துல இருக்கோம், வீடு வாடகையில் இருக்கும், சொந்த வீடு இல்லைங்கிற ஸ்ட்ரெஸ்ஸு. சொந்த வீடு இருந்ததுன்னா பக்கத்தில் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருந்துட்டு இருக்கேன்ற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, உடம்பு பிரச்சனை, இப்படி பலவிதமான பிரச்சனைகளை மனிதன் சந்திக்கும் பொழுது, இந்த பிரச்சனைகள் மன ரீதியாக இருக்கும் பொழுது அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால் இந்த தைப்பூசம் தான்.